எங்கும் நீக்கமடைந்திருக்கும் எல்லாம் வல்ல இளைஞர்கள் எல்லோருக்கும் துணை இருக்கட்டும். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து வைகை ஏட்டிலே தகுந்த பாவையே, தேனி நிமியவளே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே தமிழன்னையே, உமக்கே முதல் வணக்கம். இவ்காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் மறுவணக்கம். இதோ என்னுரை தொடக்கம். வந்தே மாதரம் பாடல். இது என்ன வந்தே மாதரம் பாடல் என்று அடியிட்டுகின்ற இடத்தில் வைத்தால், வந்தே மாதரம் என்பதற்கான அர்த்தம் தாயே உன்னை வணங்குகின்றேன் என்று. இந்த தாய்மண்ணை வணங்குவதற்காகவும் தமிழர்களுடைய எழுச்சியினை தூண்டுவதற்காகவும் தமிழர்களை முடக்கி வைத்த காலத்திலேயே ஒரு பாடலை கொண்டு விரட்டினான் பாரதி. அதே போன்றுதான் இந்த பாடலும் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கூறி அனைவரையும் விரட்டச் செய்தது. செந்தமிழ்நாதின் போதினில்லை என்று சொன்னவர்களுக்கு இடையே இந்த பாடல் ஒரு உணர்வை தூண்டியது. தன் கருத்தினும் மேலான ஒரு சொற்களையும் மனிதர்களிடையே உசுப்பி விட்டது. இது மிகப்பெரிய ஒரு காப்பியங்களும் அல்ல, இது ஒரு தனித்துவமான பாடலும் அல்ல. சாதாரண ஒரு நாவலில் ஒரு பக்கத்திற்கு கூட இந்த பாடலை தேசிய அளவிற்கு இன்றைய அளவு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த வந்தே மாதரம் பாடல் உச்சத்தை தொட்டிருக்கின்றதுதான் காரணம். இதற்கான உச்சம் என்பதற்கான காரணமே உலகங்களாவிய அனைத்து இடத்திலும் இந்தியா என்ற சொல்வுகளை தவிர பிற நாடுகளிலும் இதை ஒன்றிணைந்து பாடுகிறார்கள். இதே இது தேசிய கீதம் என்று சொல்லக்கூடிய ஜனகன மனகதியில் இருந்து பிற்படுத்தப்பட்டதுதான் இந்த பாடல். ஜனகன மன என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை விட தேசிய பாடல் என்று இந்த அரசு அறிவித்திருக்கின்றது. இந்த வந்தே மாதரம் பாடல் எதற்காக என்றால், தன்னை வந்தோர் அனைவரையும் நாட வைப்பதுதான் இந்த தமிழ் மண். இந்த தமிழ் மண் மட்டுமல்ல, இந்த தேசத்திலேயே பறக்கின்றதல்லவா மூவண்ண கொடி. அந்த கொடியினும் சேர்த்து மிகப்பெரிய மொழிகளுக்கிடையே ஆள வந்த ஆளவாள் கங்கை மாதிரி நிற்கின்ற இந்த மொழிகளையெல்லாம் காட்பதற்காகவும் இந்த நாட்டை காட்பதற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் இந்த வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்பது காந்தியினுடைய கோஷமோ பிறர்களினுடைய கோஷமோ அல்ல. இன்று இந்த மூவண்ண கொடி ஏற்றியதற்கு பின்பாக இன்று வரையும் பள்ளிகளிலும் பிற விழாக்களிலும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது பிற விழாக்களில் மட்டுமல்ல, 1982 ஆண்டிலேயே இதற்குரிய முதல் அடி தொடங்க வைத்தது. இதனுடைய பேர் பாதிப்பு தமிழர்களுடைய எழுச்சியை தூண்டியது. தனக்குள் இருக்குகின்ற அத்தனை செயல்களையும் அனைவரும் எடுத்து உரைத்தனர். வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்பதற்கு அளவுக்கு இந்த பாடலை கேட்க கேட்க தமிழர்களுடைய எழுச்சி ஆரம்பித்தது. மகாத்மா காந்தியிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி வரையிலும் அனைவரும் இதை கண்டுதான் பிறந்தனர். இதில் இருக்குகின்ற அத்தனை செயல்களையும் ஒருவரும் கண்டு கழித்து அவர்களுடைய பேச்சினை மயக்க செய்தனர். சுபாஷ் சந்திர போஸிற்கு முதற்கொண்டு இந்த பாடல் விலகமாக மாறியது. இது வெள்ளத்திற்கானது மட்டுமல்ல, பலனுடைய உள்ளங்களையும் தொட்ட முதல் காப்பியமாகும். இந்த காவியத்தின் மூலம் பலனுடைய எழுச்சி பயணம் இங்கிருந்து ஆரம்பித்தது. இதோ தொடருங்கள் உங்கள் போராட்டத்தை என்கின்ற முழக்கத்தை போல் பாரதி விட்ட முழக்கங்களை எல்லாம் முழங்க இந்த முழக்கம் முன் தோன்றியது. ஆகவே இந்த பாடலை அனைவரும் பாடி தேசத்தை காப்போம். தேசத்தினுடைய ஒரு சொல்லுகளிலும் இந்த பாடல் இருக்கின்றது. தேச பக்தியையும் தேசத்துக்காக உழைக்கின்ற வீரர்களையும் இந்த பாடல் விரல வைக்கின்றது. தன்னுடைய இனத்தையும் சரி தன்னுடைய மனதையும் சரி இது வெளிப்படுத்தவில்லை. ஒரு விதமான கொள்கைகளை கொண்டு இதோ போராடுங்கள் என்று ஆங்கிலேயர்களை அடித்து ஒழிக்கும் அளவிற்கு இது உருவாகின என்று கூறி உங்கள் அத்தனை பேரிடத்திலும் வேண்டுகோள் வைத்து என் உரையை நிறைவு பெறுகின்றேன். இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது சாதாரண ஒன்றல்ல. இன்னும் காலங்காலங்களில் தலை தோங்கி ஒன்றோடு இணைந்து இந்த வந்தே மாதரம் பாடல் எங்கும் ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.